திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அன்னம்பாலிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமான் சிவபெருமான் கூத்தப் பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஐந்தாம் திருமுறையிலே திருவாஞ்சியம் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். நேற்று ஞானசம்பந்தர் பாடிய பாடலை கேட்டு பரவசம் அடைந்தோம். இன்று அப்பர் பெருமான் பாடிய திருவாஞ்சியத்து பதிக 67வது பதிகம், ஐந்தாம் திருமுறை 67வது பதிகம். அப்பர் பெருமான் திருச்சேரை சென்றார், திருக்குடவாயில் சென்றார், திருநறையூர் முதலிய பல பதிகளை எல்லாம் வணங்கி திருவாஞ்சியம் நனைந்து தொழுது பாடி அருளியது. இந்த பதிகத்திலே ராவணனை பற்றிய கருத்து இல்லை, பாடல் கிடைக்கல. 7, 8, 9 பாடல்களும் கிடைக்கல. அப்பர் வாஞ்சிநாதர் அம்மை வாழ வந்த நாயகி. இந்த பதிகத்தில் முதல் பாடல்லையே ஈற்றடியில் பாடுறாரு, அல்லல் ஒன்று இல்லையே. திருவாஞ்சியம் அடைய வல்லவர்க்கு திருவாஞ்சியத்தை யார் போய் செய்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லலே கிடையாது, துன்பமே கிடையாதுங்கிறார். இந்த பதிகத்திலே 3வது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை நாம் முதலில் காண்போம். புற்றில் ஆடு அறவோடு புனல் மதி செற்று செஞ்சடை தேவர்பிரான் பதி சுற்றும் ஆடங்கள் சூழ் திருவாஞ்சியம் பற்றி பாடுவார்க்கு பாவமில்லைனர். திருவாஞ்சியத்தை பற்றி பாடுறவங்களுக்கு பாவமே இல்லை, பாவமெல்லாம் போயிடும். அதுவும் குப்த கங்கையில் நீராடித்தா எல்லா வகையான பாவங்களும் போயிடும். புற்றில் ஆடுகின்ற இயல்பை உடையது. பாம்பு எங்க இருக்கு? புற்றில் இருக்கு. அங்கேருந்து அப்படி சீறி பாய்ந்து வருது இல்லையா, அதை புற்றிலே ஆடும் இயல்புடைய அந்த பாம்பினோடு, அப்படிப்பட்ட பாம்பை தலையில் வச்சிருக்காங்க. பாம்பினோடு கங்கையும் பிறையும் பொருந்திய சடையுடையவன் தேவன். பாம்பு அப்படி சொல்லி கோட்டம் போட்டிருக்காங்க. கங்கை மதி பிறைச்சந்திரன் அப்படி பொருந்திய செஞ்சடையை உடைய தேவர் தலைமகன். தேவர் தலைவன் யாரு? நம்பெருமான் சிவபெருமான். அவருடைய திருப்பதி சுற்றிலும் மாடங்கள் சூழ்ந்தது. சுற்று மாடங்கள் சூழ் திருவாஞ்சியம்ங்கிறார். சுற்றிலும் மாடங்கள் சூழ்ந்ததுமாகிய திருவாஞ்சியத்தை பற்றி நினைத்து அடைந்து முதல்ல நினைக்கணும், திருவாஞ்சியம் போகணும். அப்படி திருவாஞ்சியம் போகணும்னு நினைத்ததற்கு பிறகு நினைத்ததை செயல்படுத்தணும். உடனே திருவாஞ்சியத்தை அடையணும். அதுதான் வழியெல்லாம் சொல்லியாச்சு. அப்படி திருவாஞ்சியத்தை அடைந்து பாடுபவர்களுக்கு பாவங்கள் இல்லை. ஆடு அரவுன்னு ஆடிய அரவு, ஆடுகின்ற அரவு, ஆடும் அரவு. பாம்பு நேற்று படம் எடுத்தது, ஏன் இன்னைக்கு எடுக்காத? இன்னைக்கு எடுக்கும். இப்போ நாளைக்கு எடுக்குமா? நாளைக்கு எடுக்கும். அதுதாங்க வினைத்தொகைன்னு ஒரு இலக்கண குறிப்பு. இலக்கணம் 3 காலத்துக்கும் வரும். ஆடிய பாம்பு, ஆடுகின்ற பாம்பு, ஆடும் பாம்பு.
3 காலத்துக்கும் அது பொதுவாக இருக்கும். புனல் என்பது இங்கே கங்கை. செற்றும்னா பொருந்துதல், பற்றுதல் என்றால் அடைதல். ஒரு பொருளின் மீது பற்று இருந்தால் அது அடையணும்னு ஒரு எண்ணம் வரும்ல. இப்போ திருவாஞ்சியத்தை சென்று வாஞ்சிநாதரை பார்க்கணும்னு ஒரு பற்று வந்துருச்சுன்னா அங்கே சென்று ஆகணும்னு இருக்குல்ல. அந்த திருவாஞ்சியத்தை பற்றி அடைந்து பெருமானுடைய பேரருளை பெறணும். இந்த பாடலை பாடி மகிழ்விப்போம். புற்றில் ஆடரோடு புனல் மதி, புற்றில் ஆட அறவோடு புனல் மதி, தெற்று செஞ்சடை தேவர் வீரான் பதி. தேவர்களுக்கெல்லாம் தலைவனர் தேவாதி தேவர். அந்த தேவாதி தேவர் இருக்கக்கூடிய இடம் எது என்றால் சுற்றுமாடங்கள் சூழ் திருவாஞ்சியம், பற்றி பாடுவார்க்கு பாவம் இல்லை. திருவாஞ்சியம் பற்றி பாடணும், பெருமானை நினைத்து பாடணும், ஆடணும். பாடுவார்க்கு பாவம் இல்லையே. திருச்சிற்றம்பலம். எனவே வாழ வந்த நாயகியுடன் அமர் வாஞ்சிநாதர் அருள்வாளித்துக் கொண்டிருக்கின்ற திருவாஞ்சியம் என்னும் திருத்தலத்திற்கு நாம் சென்று அங்குள்ள பெருமானையும் பெருமாட்டியையும் வணங்கி, அவன் என் குணத்தவன் அல்லவ, நமக்கும் நல்ல குணம் வரணும்ல, பெருமானிடத்திலே வணங்கி பேரருளை பெற்று அனைவரும் பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம். அவன் அருள் கொண்டு அவன் தாழ் வணங்கி அவன் அருளை கொண்டு வாழ வைப்போம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவர் அடியே திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. ஆரூரமந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி, சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.